Hi friends, நம்ம வந்து இப்போ வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 to 4 2025 ஸோ இதுக்கான ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்ல இருந்தும் ஸ்கூல் புக்ல என்னென்ன லெசன் படிச்சா போதும் என்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஒரு 18 லெசன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா அதில் 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பேசிக்ஸாக தான் இருக்கும். ரொம்ப டஃப் தான் பண்ணுறதுல ஒரு 5 கொஸ்டின்ஸில் தான் கொஞ்சம் ட்விஸ்ட் தான் வைப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு அந்த 20 கொஸ்டின் ஆன்சர் பண்ண இந்த லெசன்ஸ்ல வந்து நீங்க சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 20 கொஸ்டின் பேப்பர் அட்லீஸ்ட் ஒரு 500 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணா கூட, ஏன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு 2 கொஸ்டின் ஒரு 20 கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 40 கொஸ்டின் ஒரு டாபிக் நீங்க சால்வ் பண்ணாலே போதுமானது. இதை தவிர்த்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் என்றது சில டாபிக்ஸ்க்கு பிகாஸ் நமக்கு ரீசனிங்க்கு தான் அந்த அளவுக்கு ஸ்கூல் புக்ல வந்து இல்லை. ஸோ ஏதோ ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸை வந்து நீங்க ரெஃபர் பண்ணா போதும். ஸோ இது என்ன லெசன்ஸ் பார்த்துலாம் அண்ட் நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸும் பார்க்கும்போது எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ட்னு நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து ரொம்ப தான் லிஸ்ட் அவுட் பண்ண முடியல. பிகாஸ் எல்லா டாபிக்ஸ்ல வந்து அவங்க வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் அது கேட்டுறாங்க. ஸோ நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்க எல்லா டாபிக்ஸ்க்கும் நம்ம ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சுதான் ஆகணும். இதுல ரீசனிங்ல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த விஷுவல் ரீசனிங் அப்புறம் இந்த ஆல்பா நியூமரிக் சீரீஸ் நம்பர் சீரீஸ் இதுல வந்து அதிக கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மற்ற டாபிக்ஸ் இதை விட மெயினா நம்பர் சீரீஸ் ஆல்பா நியூமரிக் சீரீஸ் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகம் கேட்கறாங்க. ஸோ அந்த டாபிக்கை மெயினா ரீசனிங்ல ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன். ஸோ நீங்க சிம்பிளிஃபிகேஷனோட பேசிக் தெரிஞ்சாதான் அடுத்த டாபிக் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் சால்வ் பண்ண முடியும். ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் தெரிஞ்சாதான் அடுத்து ஏரியா அண்ட் வால்யூம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுல எந்த டாபிக்ஸும் நம்மளால ஒமிட் பண்ண முடியாது. ஒவ்வொரு டாபிக் வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வரதான் அடுத்தடுத்த டாபிக் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் இந்த இது கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதுல வந்து எந்த டாபிக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்ல முடியாது. ரீசனிங்ல அந்த 2 டாபிக் மெயினா பாத்துக்கோங்க சொல்லிட்டேன். ஸோ இந்த லெசன் என்னென்ன லெசன் இதைதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ டோட்டலா நமக்கு வந்து குரூப் 1 குரூப் 2 அண்ட் 4 எல்லாத்துலயுமே 25 கொஸ்டின்ஸ் தான். ஆப்டிடியூட் 15 அண்ட் ரீசனிங் வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. ஸோ இதான் நமக்கு வந்து ஓவரால் கொடுத்துருக்கிற சிலபஸ். இதுல வந்து ஆப்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 3 5 6 7 டாபிக் வந்து இருக்கு. அண்ட் ரீசனிங்ல வந்து பார்த்தா இதுல ஒரு 6 டாபிக் இருக்கு. இதுல மெயினா அவங்க ஃபோக்கஸ் பண்றது வந்து இந்த ஆல்பா நியூமரிக் ரீசனிங் அண்ட் நம்பர் சீரீஸ்ல ரீசனிங்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இதை வந்து பாத்துக்கோங்க. எண் எழுத்து காரணிவியல் எண் வரிசை இதுல வந்து மெயினா வந்து 18 இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் புக் லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த லெசன்ஸ் தான் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. பிகாஸ் ரெண்டுமே சேர்த்து தரும்போது ரொம்ப பல்கா தெரியுது. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்ல இந்த லெசன்ஸ் தான் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து பேசிக்கான சில விஷயம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஒரு 0.01 என்றது எந்த ஃப்ராக்ஷன். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்கூல் புக்ஸ் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு அடுத்தடுத்த லெவல் வந்து நம்ம போகலாம். ஸோ ஸ்கூல் புக்ல இருக்கிற இந்த லெசன்ஸ் தான் ஒரு தடவை அது கோத்ரூ பண்ணுங்க. பிகாஸ் ஒரு சில சம்ஸ் தான் எடுத்து பார்த்தா ஸ்கூல் புக்ல அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்ல வந்து இருக்காது, அப்படியே தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கூல் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிளை பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 4 லைஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த லெசன்ஸ் வந்து பாத்துக்கோங்க. எல்லாமே இதுல கனெக்ஷன்ஸ் தான் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும். ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட்ல ஹெச்எஃப்னு ஒரு லெசன் இருக்கு, அதை பாத்துக்கோங்க. அப்புறம் 6th டேர்ம் 1 நம்பர்ஸ் அதே ஆல்ரெடி நம்ம பார்த்த லெசன் தான். அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பொறுத்த வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஒரு லெசன் இருக்கு. 7th ஸ்டாண்டர்ட்ல டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2 லெசன் வந்து பாத்துக்கோங்க. ஏரியா அண்ட் வால்யூம்ல மென்சுரேஷன் 3 லெசன் வந்து இருக்கு. 7th ஸ்டாண்டர்ட்ல 2, 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல மென்சுரேஷன் லெசன் வந்து இருக்கு. அண்ட் டைம் அண்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் லைஃப் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த லெசன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஸோ இந்த லெசன்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. பிகாஸ் இதில் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ரொம்ப சொல்ல முடியல. அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போடணும்னா ஸ்கூல் புக்ஸை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை தவிர்த்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இன்ஸ்டியூட்லேயே ஒரு புக்கை வந்து தருவாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கணியன் புக்கு, ஆர்எஸ் அகர்வால், இங்கிலீஷ் மீடியம்னா ஆர்எஸ் அகர்வால், ஸோ அந்த மாதிரி புக்ஸ் கூட நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ரீசனிங்க்கும் அதெல்லாம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். பட் டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாண்டர்ட்
ஸ்டாண்டர்ட்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணா ஸ்கூல் புக் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நல்லா சால்வ் பண்ணுங்க. ஒரு 20 क्वेश्चन பேப்பர் 500 क्वेश्चंस வந்து சால்வ் பண்ணாலே நல்லா சூப்பரா வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். தட் இஸ் ஆப்டிடியூட்ல மெயினா நல்ல ஸ்கோர் வந்து எடுக்கலாம். மெயினா வந்து நீங்க இதுல முக்கியமா பண்ண வேண்டியது என்னன்னா ஆப்டிடியூட் பொறுத்தவரைக்கும் நீங்க சம்ஸ் நிறைய சால்வ் பண்ணீங்க. ஒரு டாபிக் ஒரு 50 சம்ஸ் கூட சால்வ் பண்ணீங்க. ஆனா அதுல எந்தெந்த சம் தான் உங்களுக்கு சால்வ் பண்ண டஃப்பா இருக்கோ அந்த சம்ஸ் தான் நீங்க நோட்ல கண்டிப்பா ஒவ்வொரு டாபிக் வைஸ் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ஒவ்வொரு டாபிக் தொடங்கும் போது அதனுடைய ஃபார்முலா எல்லாத்தையுமே 1 or 2 pages வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் மேண்டேட்ரி. இதில் வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இது எந்தெந்த சம்ஸ் தான் டஃபா இருக்கோ, எந்தெந்த சம்ஸ்லாம் நியூவா லேர்ன் பண்றீங்களோ எல்லாத்தையும் உங்க நோட்ல வந்து நோட் பண்ணிட்டு அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ஆப்டிடியூட் வந்து நம்ம நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கான பேசிக்கான விஷயம். அதை தவிர்த்து வந்து கொஞ்சம் இந்த 20 above டேபிள்ஸ் மெயினா வந்து 12 to 20 டேபிள் அந்த டேபிள்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 ஸ்கொயர்ஸ் 10 கியூப்ஸ் வரைக்குமாவது 1 to 10 கியூப்ஸ் வரைக்குமாவது நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாபிக் வைஸ்ல சில பேசிக்கான ஃபார்முலா இருக்கும். நான் அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து படிக்கிற ஃபார்முலா தனியாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் வாங்கினாலே அதில் ஃபர்ஸ்ட் 2 pages வந்து ஃபார்முலாவாக தான் இருக்கும். ஸோ அதையும் உங்க நோட்ல வந்து நோட் பண்ணி அதை வந்து அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் இதுல வந்து ஸ்கூல் புக் லெசன்ஸை ரொம்ப ஸ்கிப் பண்ணி தான் தர முடியல. இந்த லெசன் படிச்சா போதும் அப்படின்னா நம்மளால ரொம்ப கார்னர் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் தான் இதை வந்து கரெக்டா வந்து நீங்க மெயினா வந்து ஒரு வாரத்துக்கு ஜிஎஸ் டாபிக் அதுக்கப்புறம் லாங்குவேஜ் டாபிக் இப்படி எல்லாம் ஒரு சைடு படிச்சாலும் ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு டாபிக் நீங்க படிச்சா கூட போதும். இல்ல 2 வாரத்துக்கு ஒரு டாபிக் கூட எடுத்துக்கோங்க. அதை வந்து ஸ்ட்ராங்கா வந்து படிங்க. ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணும்போது ரொம்ப டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் சம்ஸ் எல்லாம் நிறைய சால்வ் பண்ண ஓரளவுக்கு உங்களுக்கு அதுக்கான ஐடியா அண்ட் ஸ்பீட் வந்து கிடைச்சிரும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம அடுத்த சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் வந்து வேர் டு ஸ்டடி போடலான்றதை சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.